லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் இப்ராஹிம். மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய தேசப்பிதா, தேசத்தந்தை. இவரை முதல் முறை கொன்றது ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்சே அப்படிங்கிற ஒரு நபர். இன்றைக்கு திரும்பவும் மகாத்மா காந்தியை கொன்று ஒழித்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. எதன் மூலியமாக அப்படிங்கிறத தெள்ள தெளிவா இந்த வீடியோல பார்ப்போம். மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படிங்கிறது 2005ஆம் ஆண்டு காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக்கல் பூஸ்டிங் ஸ்கீம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ஒரு விதமான ஒரு கேரண்டீடான ஒரு ஜாப் கிவிங் ஸ்கீம். ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை ரூரலில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஒரு வருடம் முழுவதும் ஒரு 100 நாட்களுக்கு அவர்களுக்கான வேலையினுடைய உத்தரவாதத்தை கொடுத்த ஒரு மிக முக்கியமான வேர்ல்ட் லெவலில் உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற, அதை ஒரு பெரிய ஒரு ஸ்கீமாக கொண்டாடி தீர்த்தது இந்தியாவினுடைய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில். அப்போ இந்த ஸ்கீமை இன்றைக்கு விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற ஒரு அடைமொழியோடு மகாத்மா காந்தி என்ற பெயரை நீக்கிவிட்டு அதற்கு ஒரு புதிய வடிவம் கொடுத்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்குது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம். இதற்கு என்ன தேவை வந்தது? இந்த மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் படி நடைபெற்று கொண்டிருந்த ஸ்கீம் என்னென்ன விடயங்கள் எல்லாம், என்னென்ன பலன்களை இந்த இந்தியாவினுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய நாடி துடிப்பான கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்தது அப்படிங்கிற அந்த பார்வையை மிக முக்கியமாக உங்கள் மத்தியில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வெறும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய, ஒரு வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் மட்டும் அல்லாமல் இது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தில் இருந்த கீழ்த்தட்டு மக்களை மேலே கொண்டு வரக்கூடிய, அதாவது விளிம்பு நிலையில் இருந்து பட்டினியால் வாடுற மக்களை அத்தனை பேரையும் கொஞ்சம் மேலே கொண்டு வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்கீம். இது வெறும் நம்மளுடைய பொருளாதாரத்தை சுழற்சி முறையில் கொண்டு வரக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் ஸ்கீமாக இல்லாமல் ஒவ்வொரு குடிமகன்களுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு 100 நாட்களுக்கு மிகாமல் வேலை வாய்ப்பை கொடுக்க வேண்டும்ங்கிற உத்தரவாதத்தை ஒரு ரைட்டாக, ஒரு உரிமையாக ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் கொடுத்து மிக முக்கியமான ஒரு சோஷியலி பேக்போனாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முதுகெலும்பாக திகழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை டைல்யூட் பண்ணி இந்த திட்டத்தை சிதிலமடைய செய்யறதுக்கான முதல் வேலைகளை இன்றைக்கு பாராளுமன்றத்தின் மூலியமாக ஒன்றிய அரசாங்கம் செய்திருக்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸ் போன்ற கட்சிகளுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது, திமுக போன்ற கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நிலைப்பாடை எடுத்திருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இன்றைக்கு எப்படி ஃபார்ம்லாங்கிற ட்ரகோனியன் லாவாக 3 சட்ட திருத்தங்களை முன்வடிவை பூர்த்தி செய்து தாக்கல் செய்து அது மிகப்பெரிய போராட்டக்களமாக பஞ்சாப், ஹரியானா, யூபி போன்ற மிக முக்கியமான நகரங்களில் மிகப்பெரிய ஒரு போராட்டக்களமாக டெல்லியை ஸ்தம்பிக்க வச்சு பசி பட்னியில் பல ஆயிரம் பேரை வாட வைத்து மிகப்பெரிய ஒரு உயிர் பலிகளை கொடுத்து விட்டு அந்த 3 லாவையும் திரும்ப பெற்றது ஒன்றியத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். இன்றைக்கு அது போன்று ஒரு திட்டத்தை கையில் எடுத்து கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸ் நேற்று அமர்வில் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு போர்க்களமான அமளியை ஏற்படுத்தியது. இந்த திட்டத்தினால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறதுல மிக முக்கியமாக கிராமப்புறங்களில் வாழக்கூடிய ஒவ்வொரு விளிம்பு நிலை மக்களும், கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி மக்களும், விமென் பர்டிகுலராக மகளிர்களுக்கு, வயதானவர்களுக்கு, முதியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டங்களை மாதிரி இது ஒரு மிக முக்கியமான ஒரு 100 நாட்களுக்கு கம்பல்சரியாக வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் போது அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் மெல்ல மெல்ல மேலே வர்றதை ஒட்டுமொத்தமாக இந்தியாவினுடைய தேசம் கண்டு கொண்டு தான் இருந்தது. அதை டைல்யூட் பண்ணுற மாதிரி இன்றைக்கு மொத்தமாக சென்டருடைய கான்ட்ரிபியூஷனாக, ஒன்றியத்தினுடைய கான்ட்ரிபியூஷனாக 100 விழுக்காடுகளாக இருந்த இந்த மன்ரேகா ஸ்கீமை இன்றைக்கு விபிஜி ராம்ஜி திட்டத்தின் மூலியமாக 60 விழுக்காடு சென்டராகவும் 40 விழுக்காடு ஸ்டேட்டோடைய கான்ட்ரிபியூஷனாகவும் டைல்யூட் பண்ணுறது மூலியமாக 40 விழுக்காடை கொடுக்க முடியாத பல்வேறு மாநிலங்கள் இருக்கும். அந்த மாநிலங்களில் எல்லாம் இந்த திட்டம் புதிய திட்டமாக வரக்கூடியது விளிம்பு நிலை மக்களுக்கு சென்று சேர முடியாத லெவலுக்கு இதில் மிகப்பெரிய ஒரு தடைகள் ஏற்படும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதுபோல் இந்த புதிய திட்டத்தில்
கம்பல்சரியாக ஒரு 60 நாட்கள் வெயிட் பண்ணணும், பாஸ் பண்ணுது ஒன்றியத்தினுடைய அரசாங்கம். இதை வந்து ஒட்டுமொத்தமாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துக்கு மிக முக்கியமாக மன்ரேகா திட்டம் வந்து தெளிவாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தில் நிறைய மக்களுடைய கான்ட்ரிபியூஷனை உள்ள கொண்டு வந்து கம்பல்சரியாக ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு 15 நாட்களுக்கு உள்ளாகவே அவர்களுக்கான அந்த வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா 15 நாட்களுக்கு அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் போனஸ் அப்படிங்கிற மாதிரி அதற்காக ஒரு அமௌண்ட்டையும் அதற்கான ஒரு சலுகையையும் உரிமையாக வழங்கியிருந்தது இந்த மன்ரேகா திட்டம். அது ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது இந்த புதிய திட்டத்தில். அதை தாண்டி இன்றைக்கு மன்ரேகா திட்டத்தில் மிக முக்கியமாக இந்த பாஸ் 60 டேஸ் பாஸ் அப்படிங்கிறது 60 நாட்கள் ஒட்டுமொத்தமாக பாஸ் செய்யப்பட வேண்டும். ஸ்டேட் வந்து இந்த ஹை ரெக்கமெண்டட் சீசன், அதாவது ஒட்டுமொத்தமாக விவசாயம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த பருவங்களில் அதை ஸ்டாப் பண்ணி வைக்கணும். அப்போ அந்த 60 நாட்களில் எந்த விதமான மன்ரேகா ஸ்கீம் நடக்கக்கூடாது, அதாவது இப்போதைக்கு விபிஜி ராம் ஸ்கீம் நடக்கக்கூடாதுங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்குது இந்த திட்டத்தில். இது மன்ரேகா திட்டத்தில் கிடையாது. கம்பல்சரியாக வருடம் முழுவதும் 365 நாட்களும் வேலை நடக்கலாம். இந்த வேலை மன்ரேகா ஸ்கீமில் எது மூலியமாலாம் நடந்துச்சுன்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை தூர்வாடுறது, அதே மாதிரி எஸ்சி எஸ்டிகள் சிறு குறு விவசாயிகளுக்கு போய் வேலை பார்க்குறதுல அந்த மன்ரேகா ஸ்கீமை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் ட்ரவுட் ஃபார்மிங், அதாவது கம்ப்ளீட்டாக இந்த காலன் பருவநிலை மாற்றத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பஞ்சம் பட்டினிகளுக்கு தண்ணீர் வசதி இல்லாத கிராமங்களில் அதற்குரிய மேம்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகளில் இந்த மன்ரேகா ஸ்கீமில் இருந்த லேபர்ஸ் அத்தனை பேரையும் அதில் உடன்படுத்தியிருந்தாங்க. இது அத்தனையுமே வெறும் ஒரு சோஷியல் எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டை தாண்டி ஈவன் என்விரான்மெண்டலாகவும் சுற்றுச்சூழலுக்குமே மிகப்பெரிய ஒரு திட்டமாக மன்ரேகா திட்டம் இருந்ததை நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்துருக்கோம். ஏன்னா 2005 இன்றைக்கு 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பான ஒரு ஸ்கீமாக இருந்தது. முதுகெலும்பான ஒரு திட்டமாக விளிம்பு நிலை மக்களை மேல்தட்டு மக்களாக மாற்றுறதுக்கு முனைப்புடைய ஒரு திட்டமாக இருந்தது. இந்த திட்டத்தை இன்றைக்கு ஒரு சம்மட்டியடி கொடுத்து மகாத்மா காந்தியை முதல் தடவையாக கொன்ற அதே கோட்சேயின் RSS சித்தாந்தத்தில் வழிவந்த பாரதிய ஜனதா கட்சி இன்று 2வது முறையாகவும் மகாத்மா காந்தியை கொன்று ஒழித்திருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக பல்வேறு மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். பாராளுமன்றத்திலேயுமே நேற்று மிகப்பெரிய ஒரு அமளியை சந்தித்தது. எது எப்படியோ ஒவ்வொரு அரசாங்கமும், அது பாரதிய ஜனதாவோ இல்லை அது ஒட்டுமொத்தமான காங்கிரஸோ இல்லை வேறு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய கட்சிகளோ ஆட்சி நடத்தக்கூடிய கட்சிகள் எதுவாக இருப்பினும் விளிம்பு நிலை மக்களை மேல் நோக்கி கொண்டு வர்றதுக்கு தான் உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய ஆட்சியின் இருக்கக்கூடிய அதிகாரமும். ஆனால் அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு ஒரு உபயோகமாக இருந்து அவர்களினுடைய விளிம்பு நிலை அந்தஸ்தை மேல் நோக்கி கொண்டு வந்து அவர்களுக்கு இருந்த வறுமையை மிக முக்கியமாக 100 நாட்கள் வேலைவாய்ப்பின் திட்டத்தின் மூலியமாக பல்வேறு காரணிகளை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்த அந்த பொருளாதாரத்தை கையில் வைப்பது, அதை போய் நீங்கள் குடித்து இழுப்பது அப்படி என்பது ஒட்டுமொத்தமான ஆட்சியாளர்களுக்கு, எந்த ஆட்சியாளர்களுக்கும் அது உகந்த ஒரு செயலாக இருக்காது. இதை எந்த விதமான மனசு கூச்சமும் இன்றி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருப்பதாக மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது இன்னும் பிரசிடென்ட்டோட அக்கார்டுக்கு, பிரசிடென்ட்டோட சிக்னேச்சருக்கு போய் அது சட்டமாக முன்னெடுக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு நாடு தழுவிய போராட்டத்தை எடுப்போம் அப்படிங்கிறது காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக வைத்துள்ளது. ஸோ நீங்கள் கொன்றது வெறும் மகாத்மா காந்தி என்ற ஒரு பெயரை மட்டுமல்ல, இந்தியாவினுடைய தேசத்தில் வாழக்கூடிய கிராமப்புறங்களில் இருந்த ஊரக வேலைவாய்ப்பை நாடி இருந்த அந்த வயதானவர்கள், அந்த வேலையே கிடைக்காத, எந்த வேலைக்கும் செல்ல முடியாத ஆட்களுக்கு கிடைத்த இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு உரிமை சார்ந்த ஒரு திட்டத்தை கையில் எடுத்து அதை டைல்யூட் செய்து அதை ஒட்டுமொத்தமாக அந்த திட்டத்தை மறுதலித்து செய்வதற்காக எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி. எப்படி இருந்ததோ அந்த 100 நாட்கள் கம்பல்சரியாக வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இதை மாற்ற வேண்டும். அதுவும் இல்லாமல் அந்த 60 நாட்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் 365 நாட்களும் அது செயல்படுத்தக்கூடிய திட்டமாக இருக்க வேண்டும். சென்டரோட பார்ட்டிசிபேஷன், ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 100 விழுக்காடு பார்ட்டிசிபேஷனை கம்பல்சரியாக அதை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த 60-40ங்கிற விழுக்காடு பார்ட்டிசிபேஷனாக இல்லாமல் முழு முதலாக இந்த 100% அது இப்போதைக்கு இருக்கிற மாதிரியே ஒன்றியத்தினுடைய கான்ட்ரிபியூஷனாக இருப்பது மட்டும்தான் ஸ்டேட்ஸ் விச் கான் கான்ட்ரிபியூட் 40%க்கு மிக முக்கியமாக அது எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் அத்தனை பேருக்கும் சென்று சேர்ந்த ஒரு திட்டமாக
எப்படி அது மறுசுழற்சி பொருளாதாரத்துக்கும் இருந்ததோ, ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கும் இருந்ததோ. ஏன்னா கோவிட் டயத்துலலாம் மிக முக்கியமாக வேலை வாய்ப்புகளே அல்லாத சமயத்தில் கூட கோவிட் டயத்தில் ஒரு மறுசுழற்சி முறைக்கு ரூபாய்களை இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகளும் ஒவ்வொரு விமெனும் அதற்குரிய மகளிர்களுக்கான ஒரு தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்குரிய கிராமப்புறங்களில் மிகப்பெரிய ஒரு பேக்போனாக இருந்த திட்டத்தை எந்த விதத்திலும் டைல்யூட் பண்ணுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி முனையக்கூடாது என்கிற கோரிக்கையோடு மற்றொரு காணொளியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். லீடர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நன்றி, வணக்கம்.